வைசியரே காதலரே எந்தன் காவலரே ஆதரவே என்றும் ஆருயிரே விண்ணிலும் மண்ணிலும் கவர்ந்த என் கண்ணிலும் என்னிலும் எழுத்திலும் எழுகின்ற உணர்விலும் மெய்ப்பொருளை உம்மில் காணுகின்றேனே மெய்ப்பொருளை உம்மில் காணுகின்றேனே காண்பவர் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் பைசி காண்பவர் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் பைசி ஆருயிரே நான் என்றுதான் பாடும் இந்நாளிலே பூமீதிலே காதல் உண்டாக்கினீர் தேன்மொழியிலே காதல் போதை ஊட்டியே நேரான தௌஹீத் தீபம் ஏற்றினீர் திரையின்றி இறைவனை குறைவின்றி காட்டினீர் விஞ்ஞான காதலை எங்கள் நெஞ்சிலே ஏற்றினீர் பைசியே காதல் நெஞ்சம் தேடும் மன்னவா நூறி தந்த செல்வம் அல்லவா காதல் நெஞ்சம் தேடும் மன்னவா பாதமே எங்கள் கதியானது வாய்மொழி எங்கள் விதியானது பாதமே எங்கள் கதியானது வாய்மொழி எங்கள் விதியானது என் வாழ்க்கையே உங்கள் அருளாய் ஆனது பாதம் பணிந்தோம் பாவம் தீரது பாதம் வேண்டினோம் காதல் வேண்டினோம் பொன்னான தூதரின் அருள் ரூபமே இன்பத்தின் மன்றமே காதல் நெஞ்சம் தேடும் மன்னவா நூறி தந்த செல்வம் அல்லவா காதல் நெஞ்சம் தேடும் மன்னவா நூறி தந்த செல்வம் அல்லவா காதல் நெஞ்சம் தேடும் மன்னவா நூறி தந்த செல்வம் அல்லவா பைசி அழகு முகம் காணவே அன்பு மொழி கேட்கவே என் மணவாட் தந்த ஒளி பைசியே பைசி கருணை மிகும் பைசி இல்லையே இரண்டு விரல் உள்ளவும் பாதமே அதில் 500 ஒளிச்சுடர்கள் உண்டாகுமே இரண்டு விரல் உள்ளவும் பாதமே அதில் 500 ஒளிச்சுடர்கள்
பைசி கருணை மிகும் பைசி உம்மை எண்ணாமல் நான் இல்லையே அழகு முகம் காணவே அன்பு மொழி கேட்கவே என் மனவாட்டம் தலை நீக்கவே பைசி கருணை மிகும் பைசி உம்மை நினைக்காத நாள் இல்லையே அழகு முகம் காணவே அன்பு மொழி கேட்கவே என் மனவாட்டம் தலை நீக்கவே பைசி கருணை மிகும் பைசி உம்மை எண்ணாமல் நான் இல்லையே அழகு முகம் காணவே மொழி படரும் உங்கள் பார்வையில் வறண்ட பூமி செழிப்படையும் உங்கள் பார்வையில் வறண்ட பூமி செழிப்படையும் உங்கள் பார்வையில் மடிந்த மனதும் உயிர்த்தெழும்பும் உங்கள் பார்வையில் எந்த கவலை தீர கருணை கண்ணால் பாரும் பைசியே எந்த கவலை அந்த கருணை கடல் ஊரிஷாவின் தாசன் பைசியே கவி பாடும் என்னை பாரும் என் பைசிநாதரே கனிவான பார்வையாலே குறை தீர்க்கும் நேசரே எம்மான் பைசியது கோட்டையினுள்ளே மனம் வீசும் மேடையில் குணம் என்னும் கோட்டையினுள்ளே மனம் வீசும் மேடையில் முகம் ஒன்று ஒளிருது யார் முகம் அது எம்மான் பைசியது குணம் என்னும் கோட்டையினுள்ளே மனம் வீசும் மேடையில் முகம் ஒன்று ஒளிருது யார் முகம் அது எம்மான் பைசியது வழி புரியாமல் குணம்
திரிந்தேனே பணம் சேர்ந்திடும் பொழுதெல்லாம் பாதையில் பல வழி திரிந்தேனே தினம் கூடிடும் பொழுதெல்லாம் செயலிலே சிந்தையை இழந்தேனே பணம் சேர்ந்திடும் பொழுதெல்லாம் பாதையில் பல வழி திரிந்தேனே இருள் சூழ்ந்த இதயம் தன்னில் அருளின்றி வாடினேன் அகம் ஒன்றை நாடினேன் யார் அகமது எம்மான் பைசியது குணம் என்னும் கோட்டையினுள்ளே மனம் வீசும் மேடையில் முகம் ஒன்று ஒளிருது யார் முகமது எம்மான் பைசியது வகை புரியாமல் எம்மான் பைசியது அகமதரின் ஆஷிக்கின் அவைதனிலே நிறை மேடையில் அமர்ந்தவரே எங்களின் நெஞ்சிலும் அமர்ந்தவரே இறை நேசர்கள் சபையினிலே அகமதரின் ஆஷிக்கின் அவைதனிலே நிறை மேடையில் அமர்ந்தவரே எங்களின் நெஞ்சிலும் அமர்ந்தவரே மறை கூறுமான வழியில் மறை கூறுமான வழியில் நடை போடும் நாதரே இந்த அழகிய முகத்தை மறுதரம் பார்த்தே ஆயிரம் இன்பங்கள் விளைந்தது மூடியில் வாழும் என் பயிரிலே ஊராய் மலர்ந்திருக்கும் இறைநேசரே பார்வை கொண்ட கண்களுக்கு இவை காணுதே பார்வை கொண்ட கண்களுக்கு இவை காணுதே அந்த பார்வையிலே உங்கள் முகம் காட்சியாகுதே பார்வையிலே உங்கள் முகம் காட்சியாகுதே பைதியின் கத்தை ஒரு தரம் பார்த்தேன் தீவினை எல்லாம் தீர்ந்தது இந்த அழகிய முகத்தை மறுதரம் பார்த்தேன் ஆயிரம் இன்பங்கள் விளைந்தது ஆயிரம் இன்பங்கள் விளைந்தது வயதிலே பெரும் அருள் இருக்கு இந்த பாரோர் உணர்ந்தான் நலம் இருக்கு என் வயதிலே பெரும் அருள் இருக்கு இந்த பாரோர் உணர்ந்தான் நலம் இருக்கு காலம் எல்லாம் உங்கள் காலடியில் காலம் எல்லாம் உங்கள் காலடியில் இந்த காதலன் காலனியாய் மாறிடும் பார்த்தேன் தீவினையெல்லாம் தீர்ந்தது இந்த அழகிய முகத்தை மறுதரம் பார்த்தேன் ஆயிரம் இன்பங்கள் விளைந்தது ஆயிரம் இன்பங்கள் விளைந்தது கொஞ்சம் இருங்க நான் சொன்னேன் ஏன் போனாலும் வெளியே டீ குடிக்க இங்க டீ தான் ஹாங்கால் கொடுக்குறாங்க ஹாங்காவுடைய சட்டத்தை கட்டுப்பட்டு
அப்படியே உட்காந்து உட்காந்து குரான் ஓத போறாங்க, பேசக்கூடாது. குரான் ஓதும் போது பேசக்கூடாதுமா. صدق الله العظيم. குறிப்பில்லாத ஏகம் ஒன்று குறிப்பி வந்தது, ஞான மொழி பாதையிலே தெரிய வந்தது. தன்னை அறியாமந்தருக்கு ஒன்றை சொன்னது, தன்னை அறியாமந்தருக்கு ஒன்றை சொன்னது. தன் தலைவன் ஞானம் என்றும் இல்லை என்ற மெய்யது, தன் தலைவன் ஞானம் என்றும் இல்லை என்ற மெய்யது. குறிப்பில்லாத ஏகம் ஒன்று குறிப்பி வந்தது, ஞான ஒளி பாதையிலே தெரிய வந்தது. என்ன சொல்வேன் ஏது செய்வேன் என்று செல்வது, என் இருளை போக்கி ஒளியை காட்ட நல்ல வழியது. என்ன சொல்வேன் ஏது செய்வேன் என்று செல்வது, என் இருளை போக்கி ஒளியை காட்ட நல்ல வழியது. அன்னையுள்ள வயது பாரம் தொடர்ந்து பணிவது, அன்னையுள் ஒன்று குறிப்பில் வந்தது, ஞான ஒளி பாதையே தெரிய வந்தது. அருகில் வந்தேன் பார்த்து கொண்டேன் பைசி விடியது, பார்த்து கொண்டேன் இறந்து விட்டேன் பைசி வழியது. அருகில் வந்தேன் பார்த்து கொண்டேன் பைசி விடியது, பார்த்து கொண்டேன் இறந்து விட்டேன் பைசி வழியது. இருக்க கண்டேன் இணைய கண்டேன் என்ன சுகம் அது, இருக்க கண்டேன் இணைய கண்டேன் என்ன சுகம் அது. இணையில்லாத ஏகம் அதை என்ன சொல்வது, இணையில்லாத ஏகம் அதை என்ன சொல்வது. குறிப்பில்லாத ஏகம் ஒன்று குறிப்பில் வந்தது, ஞான ஒளி பாதையே தெரிய வந்தது. தன்னை காட்டி தாகம் தீர்க்க ஆசை கொண்டது, தன் சிந்தையை தோன்றியது நூறு முகம்மது. தன்னை காட்டி தாகம் தீர்க்க ஆசை கொண்டது, தன் சிந்தையை தோன்றியது நூறு முகம்மது. மறைந்திருந்த புதையல் ஒன்று பவனி வந்தது, மறைந்திருந்த புதையல் ஒன்று பவனி வந்தது. பவனி வரும் வீதியும் இருந்து மகிழ்ந்து, பவனி வரும் வீதியும் இருந்து மகிழ்ந்து. குறிப்பில்லாத ஏகம் ஒன்று குறிப்பில் வந்தது, ஞான ஒளி பாதையிலே தெரிய வந்தது. மன்சூரை போதை காட்டி பேசி பார்த்தது, மரண போதை பொங்கும் போது ஒளித்த நானது. மன்சூரை போதை காட்டி பேசி பார்த்தது, மரண போதை பொங்கும் போது ஒளித்த நானது. இருந்து கொண்டே இறந்து காட்டும் ஓலை கதையது, இருந்து கொண்டே இறந்து காட்டும் ஓலை கதையது. இறந்த பின்னும் வாழ வைக்கும்
அறிவுதன்னை மறக்கிடவோ மனம் செய்தது, அறிவுதன்னை மறக்கிடவோ மனம் செய்தது, மாய கணக்கது பார்த்த பின் பார்க்க தூண்டி ஆசை கொண்டது, அருகிலும் அறிய உண்ணா அருமையானது, அருகிலும் அறிய உண்ணா அருமையானது, பார்த்திருந்தும் பார்க்கவில்லை என்று ஆனது, பார்த்திருந்தும் பார்க்கவில்லை என்று ஆனது, குறிப்பில்லாத ஏகம் ஒன்று குறிப்பில் வந்தது, ஞான மொழி பாதையே தெரிய வந்தது, ஒட்டிக்கொண்டே தனித்து விடும் திறமை வாழ்ந்தது, கிட்டிருந்தும் கலந்திடாத சுத்த சுயமது, ஒட்டிக்கொண்டே தனித்து விடும் திறமை வாழ்ந்தது, கிட்டிருந்தும் கலந்திடாத சுத்த சுயமது, கேட்டமுடன் கேட்பவருக்கு வள்ளல் கையது, கேட்டமுடன் கேட்பவருக்கு வள்ளல் கையது, தேவைக்கு தன்னை தானே தந்தது, தேவைக்கு தன்னை தானே தந்த சாத்தது, தேவையை புரிச்சு தன்னையே கொடுத்துட்டாங்க. கேட்டமுடன் கேட்பவருக்கு வள்ளல் கையது, தேவைக்கு தன்னை தானே தந்த சாத்தது, குறிப்பில்லாத ஏகம் ஒன்று குறிப்பில் வந்தது, ஞான ஒளி பாதையே தெரிய வந்தது, தன்னை அறியாமந்தருக்கு ஒன்றை சொன்னது, தன் தலைவன் ஞானம் என்றும் இல்லை என்ற மெய்யது, தன் தலைவன் ஞானம் என்றும் இல்லை என்ற மெய்யது. தன்னை அறியாதவர்களுக்கு தன் தலைவன் ஞானம் சத்தாருக்கு முன்னால் என்னால் பேசுவதற்கு முடியவில்லை. காரணம், அவர்களுடைய அந்த பைசான் அவர்களுடைய அந்த பைசானுக்கு முன்னால் எங்களை போன்ற உலமாக்களால் இன்று நாங்கள் எதுவுமே பேசுவதற்கு முடியாது. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما قال الله تعالى ليلة القدر خير من ألف شهر قال النبي صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. أما بعد இந்த புனிதமிக்க இரவிலே புனிதமிக்க ரவுலாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இங்கே கொடுத்தான். சர்க்கார் அவர்களின் முன்னிலையிலே இந்த சிறிய வாயை வைத்துக் கொண்டு நாம் என்ன பேச முடியும்? இருந்தாலும் இந்த மழலையர்களை தாய் தந்தையர்கள் தங்களுடைய பெயர்களை சொல்லி அழகு பார்ப்பதில்லையா? அதுபோன்று சர்க்கார் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சில விஷயங்களை தங்களுக்கு முன்னால் சொல்லி நான் மகிழ்ச்சியோடு ஆசைப்படுகிறேன். அன்பர்களே, புனிதமிக்க நிறைவே பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஒரு சூறாவையே இறக்கி வைத்துள்ளான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த இரவை உங்களுக்கு நான் நசீபாக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நம்மை உம்மத்தே முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பாக வழங்கிய இந்த ஒரு இரவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த இரவுடைய அன்மத்தை, கண்ணியத்தை, இந்த இரவுடைய மகத்துவத்தை மனதிலே நிலைநிறுத்தியவர்களாக அமர்ந்திருக்க வேண்டும். இந்த இரவினுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை ஒருவன் மதித்து அமர்ந்திருந்தால்
அந்த இரவினுடைய முழு சிறப்பையும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உனக்கு அல்லாஹ் தஆலா வழங்குவார். அன்பர்களே, நேற்று இரவு போன்றுதான் இன்றும் சூரியன் நம்மை விட்டு மறைந்தது. நேற்றை போன்றுதான் இன்றும் நம்மிடத்திலே இருள் கவ்வியது. ஆனால் நேற்று இரவு அல்ல, இன்று இரவு. நேற்று இரவுகள் போன்ற 1000 இரவுகள் சேர்ந்தால் இன்றைய இரவுக்கு ஈடாகும் என்ற மகத்துவம் கண்ணியம் மனதிலே வேண்டும். அதுதான் இந்த இரவுக்கு நாம் அளிக்கக்கூடிய கண்ணியமாக இருக்க முடியும். அன்பர்களே, இரவிலே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன். யார் லைலத்துல் கத்ருடைய புனித இரவிலே ஈமானுடனே, ஈமானை மனதிலே ஊன்றியவர்களாக, ஒரு இஹ்திசாபன் இறைவனிடத்திலே தனக்கு நன்மை கிடைக்கும் என்று ஆதரவு வைத்தவர்களாக யார் இந்த இரவிலே விழித்து வழக்கம் செய்கிறார்களோ, அவன் செய்திருக்கும் அத்தனை பாவங்களையும், அவன் இதற்கு முன்னால் செய்திருக்கும் அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்று நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த இடத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈமான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நம்மிடத்திலே எத்தனை பேரிடத்திலே முழுமையாக ஈமான் இருந்து கொண்டிருக்கிறது, எத்தனை பேரிடத்திலே ஈமானுடைய இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்ற பொழுது, அன முஃமினுன் ஹக்கா, நிச்சயமாக நான் முஃமின் என்று சொன்னார்கள். ஆனால் அடுத்து வந்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டினார்கள், அந்த தகுதி எனக்கு வரவில்லை, ஆனால் முஃமினுன் இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னார்கள். நான் முஃமினா என்று எனக்கு தெரியவில்லை, என் கல்வை தொட்டு பார்த்து சொல்கிறேன், எந்த அளவிற்கு என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது. அதற்கு ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், தனக்கு தன்னிடத்தை தாபியீன்களுடைய கூட்டத்திலே அமர்ந்திருக்கும் தாபியீன்களுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லி காட்டினார்கள். எத்தனை பெரும் தூரத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை விட்டு எவ்வளவு காலம் தள்ளி நாம் ஆரம்பிக்கின்றோம். நாம் எப்படி நம்முடைய ஈமானை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமான் எந்த நிலையில் இருக்கிறது என்று நாம் ஒவ்வொரு வினாடியும் நாம் கவலைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல் ஈமான் அவ்ரியான், ஈமான் என்பது நிர்வாணமாக இருக்கிறது. ஹாக்கிம் அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள் ஹதீஸை, அல் ஈமான் அவ்ரியான், ஈமான் நிர்வாணமாக இருக்கிறது. வலிபாசுஹு வத்தக்வா, அதனுடைய ஆடை தக்வாதான் அதனுடைய ஆடை என்ற ஹாக்கிம் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஈமான் என்பது நம்மிடத்திலே இருக்கும் ஈமான் நிர்வாணமான ஈமானாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டார்கள். அதற்கு ஆடை அணிவிக்க விரும்புகின்றீர்களா, அந்த ஈமானை பேணி பாதுகாக்க விரும்புகின்றீர்களா, வலிபாசுஹு வத்தக்வா, அந்த ஈமானுடைய ஆடை தக்வாவாக இருக்கிறது சொல்லி காட்டினார்கள். குர்ஆனை எடுத்து பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தக்வாவிற்கு தான் அல்லாஹ் தஆலா அளித்திருக்கிறார். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் சொல்லி காட்டுகிறான். இந்த திருமறை யாருக்கு தெரியுமா நேர்வழி காட்டும்? உலகத்தில் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். முத்தகீன் என்றால் யார், தக்வா என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த காலையிலே அவரான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியாதவர்கள். தக்வாவை நாம் விளங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் விவாதத்தை செய்வதால் தக்வா, சொல்கின்றோமே அதுதான் தக்வா, நோன்பு வைக்கின்றோம் இதுதான் தக்வா, ஜகாத் கொடுக்கின்றோம் இதுதான் தக்வா. அன்றைய ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அமல்கள் நம்மை தக்வாவின் பக்கம் சேர்த்து வைக்கும். இந்த அமல்கள் நம்மை தக்வாவின் பக்கம் சேர்த்து வைக்கும். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், இது தக்வா. நாம் தொழுவது தக்வா அல்ல, நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பை உங்களுக்கு நாம் கடமையாக்கினோம், முன் சென்ற சமுதாயத்திற்கு கடமையாக்கியது போன்று உங்களுக்கு நோன்பை கடமையாக்கினோம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பை கடமை. அதே போல சொல்லி காட்டுகிறார், அனைபுதுல்லாஹ் அல்லதி ஹலகக்கும் அல்லதீன மின் கப்ல். ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ்வை வணங்குங்கள், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆகுவீர்கள் சொல்லி காட்டுகிறார். நாம் செய்யக்கூடிய இபாதத்தின் நோக்கம் தக்வாதான். ஆனால் நாம் செய்யக்கூடிய தொழுகைகள், நாம் நோக்கக்கூடிய நோன்புகள், நாம் தொழுகக்கூடிய ஸகாத்துகள் இவைதான் தக்வா என்றால் குர்ஆன் சொல்லுகிறது, இவை தக்வா அல்ல. அன்பர்களே, ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான், உமிர்னா, நாம் ஏவப்பட்டிருக்கின்றோம், லினுஸ்லிம லிரப்பில் ஆலமீன், எங்கள் ரப்பில் ஆலமீனான அகில உலகங்களையும் படைத்த ரப்புக்கு நாங்கள் இஸ்லாமாகும்படி ஏவப்பட்டிருக்கின்றோம். உமிர்னா லினுஸ்லிம லிரப்பில் ஆலமீன் வ அனித்தகூஹு வ அகீமுஸ் ஸலாத்த வத்தகூஹு, தொழுகையை நிலைநாட்டும்படியும் அவனை தக்வா செய்யும்படியும் ஏவப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், வத்தகூஹு என்று அல்லாஹ் தஆலா தக்வாவை தனியாக பிரித்து விட்டான். தொழுகையை தனியாக சொல்லி காட்டுகின்றான், தக்வாவை தனியாக சொல்லி காட்டுகின்றான். தொழுகையை வேறு, தக்வா வேறு என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே பிரித்து சொல்லி காண்பித்து விட்டான்.
தொழுகையினால் தக்வா கிடைக்கும் என்பது வேற விஷயம் என்பர்களே. தொழுகைதான் தக்வா என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் செய்யும் அமல்கள் தான் தக்வா. நாம் பெரிய முத்தகீன்கள், அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய தரஜாவில் இருக்கின்றோம் என்று நாம் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இல்லை என்பர்களே. நீங்கள் இதன் கஷபல் ஃபஸௌஃபதரா, நீங்கள் அன்று காண்பீர்கள். இதன் கஷபல் குபாரு, இந்த புகை மூட்டங்கள் விலகுகின்ற சமயத்திலே காண்பீர்கள். அபர்சுன் தஹ்தகம் ஹிமாருன், உங்களுக்கு கீழே இருப்பது நீங்க அமர்ந்த வாகனம், அமர்ந்திருப்பது குதிரையா கழுதையா என்று அன்று தெரியும் என்று சொல்லிக்கிறோம். அழகா சொல்லுகின்றார். நாம் பெரிய முத்தகீன்களாக, நாம் பெரிய தரஜாக்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இல்லை என்பதே கழுதையில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றோம். குதிரை அல்ல என்பது அந்த புகை மூட்டங்கள் விளைகின்ற அன்றைய நாளிலே தெரியும் என்று அழகா சொல்லி காட்டுகிறார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றான், என்னுடைய ரஹ்மத் அத்தனை பொருள்கள் மீதும் விசாலமாக இருக்கிறது. யார் தக்வா செய்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுப்பேன், கொடுக்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுப்பேன். இங்கும் அல்லாஹ் தஆலா பிரித்து காட்ட வேண்டாம். தக்வா வேறு, ஜகாத் கொடுப்பது வேறு. அல்லாஹ் தஆலா தனித்தனியாக பிரித்து காட்ட வேண்டாம். எனவே நான் நினைத்துக் கொண்டிருப்பது தக்வா அல்ல, உண்மையான தக்வா விலகிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த காலத்திலே விலக வேண்டும். அப்பொழுது உண்மையான தக்வாவை விலகிக் கொள்ள முடியும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல்-ஈமான் உரியான் வலிபாசுஹு வத்தக்வா வஸீனத்துஹு வல்-ஹயா. அதனுடைய வியத்து, அந்த ஆடை அலங்காரம், அந்த ஈமான் அலங்காரம், அல்-ஹயா வெட்கமாக இருக்கின்றது. வெட்கம் என்பது எப்பொழுது ஏற்படுகிறது யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவரை பற்றி அறிகின்ற பொழுதுதான் அவரை பற்றி வெட்கம் ஏற்படும். நாம் தெருவிலே அவர்கள் சிறுநீர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இடையிலே ஒரு நாய் செல்கிறது, யாராவது எழுந்து மூடுவோமா? இல்லை என்பவர்களே. ஒரு குதிரை செல்கிறது, ஒரு பூனை செல்கிறது, எழுந்து போட மாட்டோம். அங்கே ஒரு மனிதன் வருகின்ற பொழுது அவசரமாக எழுந்து மூடுகின்றோம். காரணம் நமக்கு தெரியும், அந்த மனிதனுடைய விலங்கி இருக்கின்றோம். எனவே மூடுகின்றோம். எனவே எவன் அல்லாஹ்வை விலகிக் கொண்டாரோ, அல்லாஹ்வுடைய ராத்துரிய சிபாத்திகளுடைய அந்தரங்கங்களை எவன் விலகிக் கொண்டாரோ அவன் தான் அல்லாஹ்வுக்கு விற்கப்பட முடியும். அவனுக்கு தான் ஈமான் உறுதியாக இருக்க முடியும். அல்-ஹயா அல்-ஈமான் உரியான் வலிபாசுஹு வத்தக்வா வஸீனத்துஹு வல்-ஹயா. அந்த ஈமானுடைய அலங்காரம் ஹயாவை கொண்டுதான் இருக்கிறது. ஹயா எப்பொழுது பூர்த்தியாகிறதோ அப்பொழுது ஈமான் பூர்த்தியாகிறது. ஈமான் எப்பொழுது பூர்த்தியாகிறதோ அப்பொழுது வெட்கம் ஹயா பூர்த்தியாகிறது. இதனால் தான் சொல்லுகின்றோம், காமில் ஹயாஇ வல் ஈமான், ஈமானிலும் ஹயாவிலும் பூர்த்தியானவர்கள். ஏனென்றால் இதையும் அதையும் தனியாக நாம் பிரித்து பார்க்க முடியாது. அந்த ஹயாவை, உண்மையான ஹயாவை பார்க்க வேண்டும் என்றால் ஆரிஃபின்கள் இடத்தில் தான் அன்புகளை நாம் பார்க்க முடியும். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல்-ஈமான் உரியான் வலிபாசுஹு வத்தக்வா வஸீனத்துஹு வல்-ஹயா வஸமரத்துஹு அல்-இல்ம். அதனுடைய கனி, அந்த ஈமானுடைய கனி என்ன தெரியுமா? அது ஈமான் கொடுக்கும் பலன் என்ன தெரியுமா? அல்-இல்ம், இல்மை கொடுக்கிற இல்முதான் ஈமானுடைய பலன் என்று சொல்லி காட்டார்கள். எந்த இல்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். காலமெல்லாம் போட்டு உரட்டிக் கொண்டிருக்கின்றோமே, இந்த இல்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்களா? இல்லை என்பவர்களே. ஆயத்து அக்தாமில் உகூலி யகாலுன், நாம் என்று சம்பாதித்துக் கொண்டிருக்கும் இந்த இல்முகள் பள்ளிகளிலே சென்று, மதரசாக்களிலே சென்று உஸ்தாத் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وعلى آل سيدنا محمد وآله وسلم عليه. என் சலாத்தை நடத்துவதாகவும் செலுத்துவதாகவும் என்னுடைய செச்சாசியர்கள், இன்னும் சபைபாக்கள், முரீதங்கள், இந்த சபையை விருப்பதற்கக்கூடிய இன்னும் மற்ற நண்பர்கள், வெளியில் இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள், இன்னும் மாற்று சமயத்திற்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை வழங்கியவனாக நான் இந்த இடத்தில் எழுந்திருக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, என்னுடைய எஜமானவர்கள் ஹக்கீம் ஷா என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில பேர் தொடங்காமல் இருக்கலாம். எனவே என்னுடைய பெயரை நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பேர் அப்துல் ஹக்கீம் பைசி. சொந்த ஊர் ஆடுதுறை, அதை பிறந்தாடுதுன்னு சொல்லுவாங்க. பேர் இருக்காங்க, லிட்ரேச்சர் இருக்கு. என்னுடைய தன்மை இருக்கின்றதே நல்லவன் இல்லை. நான் பிறந்து अब्दुल हकीम फैजी शाह है, फैजी जो है वो शाह என்னுடைய அசுசிகளை எல்லாம் என்னுடைய எஜமான் மறைத்து விட்டு, என்னுடைய புறங்குத்தியை எல்லாம் மறைத்து விட்டு எனக்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லிக்கொண்டு
என்னுடைய அந்த ரசாயனத்துக்கு நம்பிக்குரிய அவர்கள் மீண்டும் ஒருவரை பரப்போஷித்துக் கொள்கிறேன். அந்த எனக்கு அவ்வளவாக பேச தெரியாது. என் சர்க்காரே சொல்லி கொடுத்துருக்காங்க, கதாவதான் பேசுவேன். கடுவான் சொல்லி போனா வண்டி மாதிரி, அது திருவாரூர்ல போன வண்டி மாதிரி, நீ போனா திருச்சி அந்த மாதிரி சொல்லி கலந்துக்கும். நீங்க யோசனையா இருந்து இந்த செய்யுடைய கைதான கூட நீங்க கவனிச்சா ஒரு சில கருத்து சொல்றேன். நண்பர்களே, இன்றைய இரவு புனிதமிக்கு வேலை சொல்ற இரவு, அது சம்பந்தப்பட்ட பேச்சு தான் பேசணும், அதுதான் முறை என்று சில பேர் எண்ணிக்கொண்டிருக்கலாம். சர்க்கார் சொன்னாங்க இட் இஸ் an indoor game. இது தமிழுக்கு சொல்லுமா? உள்ள அரங்க விளையாட்டு, அழகா தமிழ். நண்பர்களே, இன்டோர் கேம். இன்டோர் கேம்ல ஹவுஸ்ல உள்ள மந்திரி சில பேர் சந்தேகம் வரலாம். இன்டோர் கேம்ல இருக்கக்கூடிய சில பேருக்கு இன்டோர் கேம் விளையாட்டு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா டவுட் ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, என்னுடைய ஆன்மீக தோழர் மிஸ்டர் ஜுபைர் பாகவி, பட்டிங் வலி, வளரக்கூடிய வலி அவர்கள் உங்களுக்கு சில கருத்து சொல்லிடுவாங்க. அந்த கருத்துல சில பேருக்கு டாபிக் தெரியல தெரியும். சமயத்துல ஏன் சொன்னா ஒன் மேன் வர்ஷிப் தெரியும், பார்த்தது தெரியும். உங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உட்கார்ந்துருக்கீங்க, பாக்குறேன். இப்படி பேசும்போது பேசக்கூடிய அந்த நிலையை பார்த்தால், முறையை பார்த்தால் தன்னை எழுந்து பேசுகிறார், ஏதோ ஒன்று சொல்கிறார், சரியாக விளங்கவில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக தனிமனித வழிபாடு போல தெரிகிறதே என்ற இயக்கம் இருக்கலாம். எனவே அன்பர்களே, இப்ப அதை விட எக்கச்சக்கமான டாபிக் கொடுத்தாச்சு. கஷ்டம் தான், என்ன செய்யுது, புரியலையா முன்னாலவா நடவு செஞ்சு வயிற்று வாங்கி வளைக்கும். கோர்பெட் வண்டி ஓடிட்டு இருக்கு, புரியாத பாடம், அதுதான் நாங்க புரிய வந்திருக்கிறோம். அப்ப புரியலன்னு வேண்டி தாறுமாற கொஸ்டின் மார்க் போட்டு உட்காரக்கூடாது. வேணும் அவசியம் முன்னாலவா வாருங்கள், நான் சொல்ல அதுதான் முதல் குரங்காடுன்னு பேர் சொல்லிட்டேன். வாருங்கள், கேளுங்கள், பணியுங்கள் என்று தெரிஞ்சுக்கங்க. அதனால நிறைய வாய்ப்பு இருக்கின்றே, அதனால குறைப்பிக்க வேணாம் என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த சபையில் எப்படி பேசுவேன் எனக்கு தெரியலையே தெரிஞ்சுக்கிறேன். அதனால அன்பர்களே, பாடம் அவங்களுக்கு புரியும், சில்லா இருந்தவங்களுக்கு புரியும், இதுக்கு முறை சீனியர் இருந்தவங்களுக்கு புரியும், அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு புரியும். எப்படி இந்த அரங்கத்தை பார்க்கணுங்க பாடம் வழங்கப்பட்டிருக்கு. அதனால உங்க லென்ஸ மாத்திக்கீங்க, தயவு செய்து பார்வையில லென்ஸ மாத்திக்கீங்க. ஐநீத்தி ஹாக்கிக்கு ஐநீத்தி ஹாக்கிக்கு இந்த லென்ஸ மாத்திக்க. புரியாத வார்த்தை மட்டும்தான் குழந்தை தான் நிற்பீங்க, எனக்கு தெரியாது. உணரவா வாங்கிக்கோ, சொல்லித்தரேன் இன்ஷால்லா, பெரியவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால லென்ஸ மாத்திக்கீங்க, மாத்திக்கலாம்ல இன்ஷால்லா மாத்திக்க. டெஸ்ட் இருக்குல்ல, கொஞ்சம் எப்படி தொடப்பீங்க, பாஸ் அண்ட் பாஸ் தொடங்க. இப்போ சொல்லுங்க, தெரியுங்களா பாடம் புரியுதா? எடுத்துக்க. இப்ப நீங்க எப்படி பார்க்கணும், இந்த அரங்கத்தை நீங்க தலைவராக பார்த்தா வழி கிடையாது. இது ஒரு பெரிய ஹாக்கிக்கு தான் அரங்கம், எனவேதான் புரிய மாட்டேங்குது. அதனால சர்க்கார் சொன்னாங்க இண்டோர் கேம். இங்க நாங்க கேரம் போர்டு இண்டோர் கேம் விளையாடல, இண்டோர் கேம்ல கேரம் போர்டு விளையாடுவோம். நீங்க சர்க்கார் சொன்னது வார்த்தை 3 இண்டோர் கேம்பா, கதவை சாதிதான் விளையாடுற வழி கிடையாது. தப்பா விளங்குவான். இது லைனா மஜ்னு கதை மாதிரி, அதனால விளங்காது. அதனால இண்டோர் கேம்ல நாங்க கேரம் போர்டு அடிச்சு காயின்னு தள்ள வரல, செய்முறை காரணி என்ற அந்த பள்ளத்துல நம்ம தள்ளி கொண்டுருவோம். அவ்வளவுதான் செய்தி. வெள்ளைக்காயை தள்ளுவோம், சிவப்பு காய் அப்படின்னா அர்த்தம். கருப்பு காயை தள்ளுவோம்னு சொன்னா எங்களுடைய கசாமத்துக்கு உதவப்படுவோம். எங்களுடைய ஒற்ற சொத்தங்கள், பின்னங்கள், தவறுகள், பாவங்கள், மவானியாத்த ஈமான், ஷிர்கு, குஃப்ரு, நிஃபாக்கு, பிதஅத் சய்யா ஒளிஞ்சு விடப்படும். லைலத்துல் கத்ர் ஹகீகத்தல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய உருவாக்கம், அவர்கள் மண்ணுக்கும் நீருக்கும் உழைக்கப்பட்டு மனிதனாக உருவாவதற்கு முன்னாலேயே நான் நபியாக இருந்தேன். குந்தி என்று சொன்னால் அது கால மாசி என்று சொல்வார்கள், பாஸ்ட் டென்ஸ். நான் நபியாக இருந்தேன் எப்ப விளைவிச்சது யாருக்கு தெரியும்? அந்த உண்மை, அந்த ஹகீகத் உண்மை என்று சொன்னால் அது ஒரு கட்டம் தன்னை பிரகடனப்படுத்தி காட்டிக் கொள்ள வேண்டும் அல்லவா? எனவே அந்த அந்தரங்கம் பிரகடனப்படுத்திக் கொண்ட இரவுதான் இந்த இரவு. எனவே ஒரு ரகசியம் படைத்துக் கொள்ள வேண்டும், விளையாட்டால் வெளியே வராது. எனவே அதுபோல ஒரு ஏகம் மறைந்திருந்தது, அது தன்னை உடைத்துக் கொண்டு வெளியே வர வேண்டும் என்ற ஹகீகத்தை சொல்ல வேண்டிய கட்டம் வந்து போய்விட்டார்களே. எனவே இது நூறி நாயக மனமன்றம். அவர்களே, அங்கிருந்துதான் அந்த ஆக்சிஜன் ஊற்று, அந்த ஆக்சிஜன் கடலிலிருந்து நீர் பாய்ச்சப்படுகிறது. ஞான அரங்கத்தில் ஞானம் பாய்ச்சப்படுகிறது. இதைத்தான் ஞானம் ஈஸியாக விளங்க. ஷம்மய மஹ்பில் நூரானி हम शम्म के परवाने निकले, तुम
शम्मय महफिल फैजानी हम शम्म के परवाने निकले ஒன்னும் புரியல பாருங்க. எனக்கு ஏற்கனவே ஊருக்கு தெரியாது, முஷாக் படிச்சிருக்கிறாரு அந்த அவங்க ஊருக்கு தெரியும், எனக்கு ஊருக்கு தெரியாது. சரி சொல்றாங்க, கொஞ்சம் தமிழே சொல்லு. அதனால எனக்கு இதாக்க வச்சு தமிழ்ல எழுதிக்கலாம். அதே ஹூபஹூ மீனிங் இருக்காது, ஓரளவுக்கு சாரம் இருக்கும். நீ நூறின் தும்னு போட்டிருக்காங்க, அதனால பாத்துக்க. நீ நூறி நாயக மணமன்றம் ஒரு விஷயம் வச்சுக்க, மனம் வச்சுக்க. இது நூறி நாயக மணமன்றம் நாம் அங்கே விரைந்தோம் விட்டில்களா. இது நூறி நாயக மணமன்றம் நாம் அங்கே விரைந்தோம் விட்டில்களா. மங்கள பிரச்சனை இல்லையா? ஏன் அங்க போறேன்? வருஷம் வருஷம் பாக்குறேன், முத்தோலி பதவி வச்சு பட்டி போட்டு ஓடுறேன், யாரா லெட்டா கொடுக்கறதுக்கு சொல்ற ஓடி வந்தோமா இல்லையா? ஏன் வந்தோம்? வராம இருந்துப்பா ஒன்னா முடியாது. இது விட்டில் பூச்சியுடைய தன்மை, அதன் போதை, அதனுடைய மாற்றி ஏற்படுகிறது. எனவே தான் வந்திருக்கணும். இந்த சபை வழியாது, நிரப்பு வெளியாதவர்களே, சொந்த திறமை அல்ல. தாய்க்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள், தாயன் வந்திருக்கிறார். உண்டா இல்லையா? ஏன் வந்தார்களே? விட்டில் பூச்சி செத்து விடும் நேரம் அன்றே, விட்டில் ஒன்றே செத்து விடும் நேரம் வந்திருக்கு. விட்டில் வெளியே பாக்கிதான் வரும், அந்த மாதிரி வந்திருக்கு. எனவே நீ நூறி நாயக மணமன்றம் நாம் அங்கே விரைந்தோம் விட்டில்களா. எனக்கு பாட்டு இருக்கிற மூலா பாக்குறேன், தெரியல. யார் தனிப்பு சாப்பாடு இருக்கும் எல்லாம் வைக்க வேண்டிய வைக்கிறோம்ல, அதுல வந்து படிக்க முடியாது. விசுவல் படிப்பேன். இருப்பினும் ஒரு லோடு இருக்கு, ஒரு சட்டத்துக்கு உள்ள கரையிலே தெரியல, ஆனா முடியாது. இது காலுக்குள்ள இருக்கணும், அதுதான் விஷயம். கடையை போய் தான் படிக்கலாம், படிக்க முடியாது. எங்க பிவி சொல்லுவாங்க, ஏன் கத்துறீங்க, ஏன் கத்துறீங்க? ஏன் இருப்பினும் கத்துறோம் பாருங்க, எனக்கு வெக்கம் இருக்கு. ஏன் வெக்கமில்லை? எந்த நிமிஷம் பாஸ் மார்க்கோ பெரிய மார்க்கோ ஓதையோ இன்னமும் சொல்ல முடியாது. அது பின்னா நாளைக்கு ஆபரேஷன். இருப்பினும் நான் அமைச்சிட்டாங்க என்னுடைய இதுதா சரதம் வெளியே கற்கும். அதை மறைச்சு விரைச்சு கொண்டு ஃபோக்கஸ் பண்ணி லைட் அடிக்கமா அடிச்சு ஆள விளையாடுறதுதான் ஈஸ்வருடைய வேலை. அதனால நம்ம இதுதான் ஈஸ்வருடைய கமால், தீ வந்து இதுல சொந்த சிப்பம் ஐயாவுடைய சொந்த கோன் காப்பச்சு. அதனால நான் இதெல்லாம் சரியா மதிப்பு கேட்டுக்கிறேன், ஒரு ஆளை கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அதுதான் ஹல்மின் முஸ்தாபிரின் இன்னைக்கு கேட்டு ஹல்மின் சாயிரின் இது கேட்பவன் யார்? முதல்வன் சொல்லி கேட்கிறேன். இப்ப சொல்லு, மன்னிச்சிட 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 கேட்க முடியாது. வழங்கிக்கோ 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 வழங்கிக்கோ. இது நூறி நாயக மணமன்றம் நாம் அங்கே விரைந்தோம் விட்டில்களா. இது பைசி நாயக மணமன்றம் நாம் அங்கே விழுந்தோம் விட்டில்களா. शम्मय महफिल नूरानी हम शम्म के परवाने निकले हम सारा இது மோல திருத்தி கொடுத்தாங்க. கொஞ்சம் சாரம் உருன்னு படிச்சுட்டேன் ஒரு மாதிரி திருத்தி கொடுத்தாங்க. हम सारा उनका उसकान கொடுத்த उसकान சொன்னா ஒரு பெரிய ஒன்றை उसकान சொன்னாண்டாரு, அதனால அதையும் போட்டுக்கிறேன். हम सारा उसका कदमों का हम सारा उसका नजरों का हम बंदों उसका महबूबों हम बिल्कुल उनके मजनून हो. और ग्रामर पकड़ लिया दर्शन के நாம் அனைவரும் அவரின் காதலனாய் நாம் அனைவரும் அவரின் மஜ்னூனாம் நாம் அனைவரும் அவரின் காதலனாம். ஆமீன் சொல்றது தான் சொல்லலாம். ஒரு ஆண் மகனை காதலிப்பது கஷ்டம். ஞாபகம் வச்சுக்க, ஹகீகத்தை பார்க்கணும்னா உஸ்க லேசா வந்து இருக்காது. நீ ஆமீன் கூட தான் லவ் பண்ண முடியும். அல்லாஹ்வுக்காக வேண்டி என் குத்து தஹமுல் அல்லாஹ் ஃபத்தகி ஒரு யுபிகு
மத்தியத்தை போயிட்டான். இந்த ஹக்கு நம்ம இனமா நாம முதல் வடதுல ஒரு மாதிரி. அதனால அவளை ஈஸியால தேசியலா மிகப்பெரிய சித்து விளையாட்ட கால வச்சுக்கிறோம். ஆண்டு சாங்கா சொல்லிட்டாரு. யோசிக்கிறீங்களா? நானும் நத்திங் தெரியும். நான் ரொம்ப நேசிக்கிறேன். சும்மா அதை கைட்டுல வருது. அங்கே சுவிட்ச் வரும். அழுத்தம் தெரியுது. நாம் அனைவரும் அவரின் காதலனா, நாம் அனைவரும் அவரின் மகனூனா, நாம் அனைவரும் அவரின் காலடியில், நாம் அனைவரும் அவரின் கண்ணெதிரில். நான் கண்ணடியில் போட்டேன். ஒரு கண்ணடிச்சுட்டு வந்தாங்க. ஏப்பா கண்ணடியில் போட்டேன். சரி தப்பா கண்ணடிக்க விஷயம் கடிக்க விடாதா? அடிச்சாப்பா இருந்தாலும் சேர்த்துனாலும் கண்ணத்தில் போட்டாச்சு. வருஷம் செத்தால் நான் கண்ணாடின்னு போட்டேன். கண்ணாடின்னு சொல்லுப்பா. ஏன்னு சொன்னா இந்த மாதிரி போட்டு ஜெகரி வேஷம் போட்டா சில பேர் பயங்கர செய்வாங்க. கண்ணடிக்கிறான் செய்தி பையனை விட்டுட்டாயாமா. அதுதான் நாம் அனைவரும் அவரின் காதலனா, நாம் அனைவரும் அவரின் மஜ்னூனா, நாம் அனைவரும் அவரின் காலடியில், நாம் அனைவரும் அவரின் கண்ணெதிரில். அது என்ன செய்யும் கேட்பீங்க? விஷயமே நல்லா இருக்கும். எது இருக்கு? விஷயமே கண் எதிரில் தான் இருக்கு. எப்படி நெக்ஸ்ட்ல பாத்தீங்களா? ரசிக்கணுங்களா? சரி உள்ள போயிடுச்சு. என்ன சொன்னாங்க புரியலன்ட்டு டாக்டர் கொடுக்கும் மருந்து கொடுக்கும்போது இந்த மருந்து முழுங்குப்பா. விட்டமின் B1, B6, B12, ரிபோஃப்ளவின், அஸ்கார்பிக் ஆசிட் எல்லாம் சொல்றாரா? டாக்டர் முன்னே விஸ்வாசம் சொல்லுவாங்க. அதுதான் செய்த. எனவே என் பெண்ணு கொடுக்கக்கூடிய அந்த மருந்தில் ஏதாவது தத்துவங்கள் இருக்கின்றன. ரூபு வாங்கி கொள்றது, அது கரைந்து வேலை செய்கிறது. உங்கள் முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது. எனவே கவலைப்படலாம். ஜுனைது தலைவர்கிட்ட கேட்டாங்க, என்ன சும்மா ஆக்ட் பண்றான், என்ன ஹூங்கிறான், நீ அழகில பேசுகிற ரொம்ப அழகில உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீ என்ன அவங்க கட்டிக்கல, என்ன புரியும் அவங்களுக்கு, நீங்க கண்டிக்க வேணாம், சும்மா கைது ஆட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் கேட்கிறாரு. நோ நோ அப்படிலாம் சொல்லாதப்பா. நீ ஒரு மொழி நீ உன்மொழி வேறு, நீ காதலிக்கும் பெண் மொழியின் வேறு. அந்த பொண்ணை லவ் பண்ற காதலிக்கன்னு சொன்னா அவருக்கு என்னமோ பேசுவா, இங்கிலீஷ் பேச இவன் சுத்தமா தமிழோட தெரியாது, லேசா பேசுவான். கண்ணே பேசு, ஆஹா உயிர்மா தூங்குற பேச சொல்றது இல்லையா? உனக்கு காதலிக்கும் காரணம் உனக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். எனவே சர்க்கார நீங்க பேர் சொல்றவங்க சர்க்கார் எங்க முறைச்சி பாருங்க, எங்க அதெல்லாம் இருப்பாங்க பேசல. அதனால சர்க்கார் ஊர்ல பேசினா வெறி கொடுக்கணும். என்ன சொல்ல வெறி என்ன 4 பேர் மட்டும் பேச நினைக்கக்கூடாது. சர்க்கார் ஊர்லயே பேசுங்க, உங்களுடைய மாதிரி சவாலே பேசுங்க. சர்க்கார் எங்க சர்க்கார் தமிழ் பேசினா கொஞ்சம் விளையாடும். அது கொச்ச மொழியாகட்டும், அது தூய தமிழாகட்டும், அது கொஞ்சம் விளையாடும். என்னுடைய சர்க்காருக்கு ஆர்டருக்கு வந்து நாங்க ஒரு நர்சிங் ஸ்கூல்ல லேடிஸ் ஜமாத் பேசுறாங்க, எல்லாம் நான் முஸ்லிம்ஸ். சார் உங்களை பார்த்தா எங்களுக்கு என்னமோ திரு சுத்துது. ஹக்கீம் அவருக்கு சார் அவர்களே எங்க மீட்டிங் என்ன சொல்ல வச்சுட்டேன், வச்சபோது என் பாட்டு பெருமாடி சர்க்கார் சொல்லல, அனுப்பிச்சு பார்த்த முடியாது. சரி சர்க்கார் சரி தெரியல என்ன தெரியுமா சார், என்ன சார் அந்த லாங்குவேஜ் என்ன சார் ஆளை சுத்துது. அந்த பொண்ணு சொல்லிச்சு சார் அந்த பாட்டு பொய் நினைச்சேன், காலை பாஞ்சிச்சு சார், அவங்க பெரியவங்க வருவாங்களா சார், எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு அவங்களை பார்த்த மரணத்துல நான் 32 மழை மாதிரி கடந்த எல்லாரும் கொத்தி கொத்தி பார்த்தா வந்துட்டு போனா நீங்க அடிச்சீங்க அப்படின்னா நான் சொன்ன பயமா கட்டிப்போ வேண்டாம். இதோட ஒரு அக்கௌண்ட் 6 பேருக்காக வந்துருக்கீங்க, 6 கொடுத்துட முடியுமா? ஆக்சுவலா அந்த பொண்ணு ப்ரொமோஷனே இருக்கு. அதனால அந்த பார்வை பொன் செய்யும் மருந்து, அந்த பாவை பொன் செய்யும் மருந்து சர்க்கார்களே வாரி வழங்குங்கள். புரியாம நம்மளால வந்து பண்ணிட்டான். அதெல்லாம் செய்யணும். फैजी मुर्शद या नूरी फैजी ऐनुन बिल वहदाम फैजी मुर्शद या नूरी फैजी ऐनुन
வில் வாதான் அதே வந்து போட்டாச்சு அதுனா ஒன்றைக்கு சொல்றது எசுதான் ஜே ஐந்து போயிட வேண்டாம் பைதி குருவே என்னொழியே பைதியும் அதுவே வகதாம் நான் என்றும் நிலைத்த காதலனே நீர் காதல் நாயக மாணிக்கமா நான் என்றும் நிலைத்த காதலனே நீர் காதல் நாயக மாணிக்கமா அல்லாஹு 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 பைதிக அல்லாஹு 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 பைதிக அல்லாஹு 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 பைதிக அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அவனை தவிர யாரும் இல்லை. அன்புகளே, இந்த புனிதமிக்க ராவிலே நமக்கு தேவை என்ன? அதாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அன்புகளே, அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பை வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். எதுக்கெடுத்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதான் கூடியா சொல்றான். ரமலான் மாதம் நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு நாளுக்கு 1,00,000 ரூபாய் கொடுப்பது வாக்குறுதி இருக்கா? அன்பர்களே, லைவத்திற்காக கண்ணு முடிச்சு வருதா? காலையில சுற்றி வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் அப்படி இல்லை அன்பர்களே, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்பர்களே, ரமலான் மாதம் முழு நோன்பையும் வச்சு முடிச்சுக்கிட்டோம். இப்ப பெருநாள் தொழுகைக்கு போறோம். பெருநாள் தொழுகை போகும்போதாவது வேற ஏதாவது கொடுக்கலாம் இல்லை, அங்கேயும் மன்னிப்புதான் சொல்லப்படுது. அன்பர்களே, நம்மளுடைய நற்செயல்களுக்கு ஒரு நற்செயல்களுக்கு ஒரு வெகுமதி உண்டு என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மன்னிப்புதான். நாம் அதே பரிசுத்த நிலையில நாம இருக்க முடியாது. நம்மை அறிந்தும் அறியாமல் தவறுகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு. அடியானுக்கு இருக்கணும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால அடியான் மன்னிப்பு கேட்கும் போது எவ்வளவு மன்னிக்கிறாங்க அல்லாஹ்வுக்காக. அதாவது சமுத்திரங்களுக்கு அலை அடிக்கும் போது நொர வருது பாருங்க. இந்த எல்லா சமுத்திரங்களிலும் இருக்கிற நொர அளவுக்கும் பாவம் இருந்தாலும் அடியானே, இந்த பூமியில இருக்கக்கூடிய தாவர வர்க்கங்கள்ல எவ்வளவு இலைகள் இருக்குமோ அந்த இலைகளின் அளவுக்கும் பாவம் இருந்தாலும் அடியானே. நட்சத்திரங்கள் வானத்துல நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் பாவத்தை மன்னித்து போறேன். ஆனா நிபந்தனை என்ன? மண்ணை தனித்தனியாக பிரித்து எண்ணினால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பாவத்தை மன்னிக்கும். இந்த மண்ணை தனித்தனியாக பிரித்து எண்ணினால் எவ்வளவு பாவம் இருக்குமோ அவ்வளவு பாவத்தை மன்னிச்சு கொண்டாங்க. ஆனா நிபந்தனை என்ன? செஞ்ச தவிர ஒத்துக்காங்கிறான். அன்றே அது மீனுடைய வயிற்றில் சிறிய யூனிட் நம்பியுடைய துவா. அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது ரொம்ப ஆச்சரியமான துவா. அதனுடைய முதல் பகுதி குருகளிமா, இரண்டாவது பகுதி அல்லாஹ்வுடைய புகழ், மூன்றாவது பகுதி தங்களுடைய தவறை ஒத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்றைக்கு யூனுஸ் நபி அந்த தஸ்பீஹை ஓதிக்காவிட்டால் கியாமத் நாளிலே எழுப்புற வரைக்கும் மீனுடைய வயிற்றிலே வச்சிருப்பேன். ஆனா ஏன் வழியாக்கிவிட்டு அவர் கேட்ட துவா, அந்த இருள்களின் மத்தியில் சிக்கிக் கொண்ட அவர் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன், யா அல்லாஹ் உன்னத தேவை பூர்த்தி செய்ய உன்னதவர் யாரும் இல்லை ரப்பே, நீ பரிபூரண அந்த கொடூரமான கஷ்டத்தை விட்டு விடுதலை செய்தோம் வெளிப்பட்ட அல்லாஹ் யூனுஸ் நபிக்கு மட்டும் சொந்தமிட்டு நடிக்காது ஏனைய பூமிகளையும் நாம் இப்படி காப்பாற்றும். ஆனால் யூனுஸ் நபி மாதிரி புத்தகத்தை ஒத்துக்கிறான். நீ என்ன சொல்ற? நான் என்ன தெரிஞ்சு போட்டேன், ஆண்டவர் என்ன இப்படி வச்சிருக்கான். புதுமா என்ன சொல்றாங்க, கண்டாலே அப்படி உன்னை நிறவாராதியம்